வணக்கம் உறவுகளே. இன்றைய தினம் கிறிஸ்துமஸ் தினத்தை கொண்டாடும் அனைத்து கிறிஸ்தவ மக்களுக்கும் காண்டீவன் வீஸ் என்ற எமது யூடியூப் சேனல் ஊடாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு, நேற்றைய தினம் மானிப்பாய் அந்தோணியர் ஆலயத்திலே கிறிஸ்துமஸ் தின கொண்டாட்ட நிகழ்வானது மானிப்பாய் அந்தோணியர் ஆலயத்திலே இடம்பெற்றது. அந்த காணொளிகளை தான் நீங்க தற்போது பார்வையிட போறீர்கள். காண்டீவன் வீஸ் என்ற சேனலுக்கு நீங்க புதிதாக வந்திருக்கிறார், ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள். வருங்கள், அது தொடர்பான காணொளிகளை பார்வையிடுவோம். இன்றைய தினம் மானிப்பாய் அந்தோணியர் ஆலயத்திற்கு செல்லும் பாதைகளிலே வெடிகள் மற்றும் ஐஸ்கிரீம் கடைகள் மற்றும் ஐஸ்கிரீம் கடைகள் எல்லாம் அந்த வாகனத்தில் ஒன்று வச்சிருக்கணும். அத்தோட வேறுங்க அந்த சுண்டல் கடலையில் மரவள்ளி பொரியல் அதுகள் விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். மற்றும் அந்த குழந்தை பிள்ளைகள் மற்றும் பலூனுகள் வீட்டு தேவைகளை பயன்படுத்துகின்ற பொருட்களை விற்பனை செய்யணும். அங்கால அந்தோணியர் ஆலயம் ஒன்று வந்திருக்கு. சின்ன ஆலயம் வீதியோரத்தில் காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. அங்கால பாருங்க இந்த சின்ன பிள்ளைகளுக்கு பெரியாக்களுக்கு விற்பனை செய்கின்ற பொருட்களை தோடுகள் அதுகள் விற்பனை செய்து கொண்டு இருக்கிறார்கள். அங்கால பஸ் ஸ்டாண்டு வருது. பஸ் ஸ்டாண்டை தொடர்ந்து பெருந்திரளான மக்கள் இன்றைய தினம் அந்தோணியார் பூசைகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. அப்போ தற்போது வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். வாகனங்களை வெளியில் விட்டு தற்போது உள்ளுக்கு பெருந்திரளான மக்கள் உள்ளுக்கு வந்திருக்கணும். இதில் அந்த சுண்டல் கடலை வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார். நெடுகளும் அந்த அந்தோணியர் ஆலயத்தின் முன்புறத்தில் விற்பனை செய்து கொண்டிருக்கிறவர். தற்போது பாருங்கள், நீங்கள் அந்தோணியர் ஆலயத்திற்கு உள்ளுக்கு வந்திருக்கிறோம் பாருங்கள். உள்ளுக்கு வந்தோடனே மிகவும் அழகாக மிக லைட்டுகள் பூட்டி மிக வெளிச்சமாக இந்த சொர்க்கலோகம் போன்று காட்சி அளித்து கொண்டிருக்கின்றது. மிக அழகாக அந்தோணியர் ஆலயத்திலே தினமும் செவ்வாய்க்கிழமைகளே பூசைகள் இடம்பெறுவது வழக்கம். பெருந்திரளான சைவ மக்கள் கிறிஸ்தவ மக்கள் வருகை தருவார்கள். வேண்டுவோர் வேண்டும் பெறும் அள்ளி வழங்கும் மானிப்பாய் அந்தோணியர் ஆலயத்தின் முன்புற பகுதியிலே அந்தோணியருக்கு மெழுகுதிரி மக்களால் ஏற்றி வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. உட்புற சூழலிலே பெருந்திரளான மக்கள் வருகை தந்து ஆலயத்திலே வழிபட்டு தற்போது அவர்கள் களைப்பாரி ஆறிக்கொண்டிருக்கிறார்கள். உட்புற சூழலிலே மிக இரவு பொழுதிலே மிக அழகாக அலங்கரிக்கப்பட்ட மின் விளக்குகள் பொருத்தப்பட்டு அந்தோணியர் ஆலயமானது மிக அழகாக காட்சியளித்து கொண்டிருக்கின்றது. அந்தோணியர் ஆலயத்திலே முன்புற பகுதியிலே நட்சத்திர வடிவமைப்பிலே எங்கு பார்த்தாலும் அலங்கரிக்கப்பட்ட மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. உட்புற சூழலிலே அந்தோணியர் ஆலயத்திலே தற்போது பூசைகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. பெருந்திரளான மக்கள் தமிழ் பேசும் கிறிஸ்தவ மக்கள் சைவ மக்கள் கூடுதலாக வருகை தரும் ஒரு ஆலயமாக இந்த மானிப்பாய் அந்தோணியர் ஆலயமானது காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. உட்புற சூழலிலே பெருந்திரளான மக்கள் வந்து தமது நேர்த்தி கடனை நிறைவு செய்து கொண்டிருக்கிறார்கள். தற்போது பாருங்கள், நாங்கள் வெளிப்புற சூழலிற்கு வருகின்றோம். வெளிப்புற சூழலிலும் மிக அழகாக அலங்கரிக்கப்பட்ட மின் விளக்குகளால் பொருத்தப்பட்ட இடங்களை நீங்கள் தற்போது பார்வையிட போகிறீர்கள்.
மானிப்பாய் அந்தோணியர் ஆலயத்தை தொடர்ந்து நாங்கள் தற்போது பார்வையிட்டு கொண்டிருக்கின்ற இடமானது மானிப்பாய் புனித அன்னம்மாள் ஆலயத்தை தான் நீங்கள் தற்போது பார்வையிட்டு கொண்டிருக்கிறீர்கள். மிகவும் அழகாக மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு வீதியோரமெல்லாம் மின் விளக்குகள் பொருத்தப்பட்டு மிக அழகாக காட்சியளித்து கொண்டிருக்கின்றது. பெருந்திரளான மக்கள் இன்றைய தினம் பூசைகள் இடம்பெற காத்திருக்கின்றது. அதனை முன்னிட்டு வழிபடுவதற்காக வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் அந்த கோயிலுடைய முன்புற பகுதியில் பாருங்க, புனித அன்னம்மாள் ஆலயம் மானிப்பாய் என்று எழுதியிருக்குது. என்னிடத்திலே வாருங்கள் எல்லாரும் என்று ஆண்டவர் அன்போடு அழைக்கிறார். என் அன்புக்குரிய மக்களை நீங்கள் பார்த்து கொண்டிருக்க ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிறபடினாலே இப்பொழுது இன்னொரு பாடலை நாங்கள் பாடி உங்களை சந்தோஷப்படுத்திவிட்டு உங்களுக்காக, இந்த வர்த்தகர்களுக்காக ஒரு பிரார்த்தனையை ஏறெடுத்து நாங்கள் கடந்து செல்ல விரும்புகிறோம். நன்றி. இதோ பாருங்கள் நிகழ்ச்சி.